ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டாலும், அப்படி இல்லைன்னா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மீல் மேக்கரில் அதிகமான புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது கூட இந்த கிரேவியெல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சு கட்டி கொடுத்து விடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணியை நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா தண்ணியை சூடாக சேர்க்குறதுனால இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மீல் மேக்கர் வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மீல் மேக்கர் எல்லாமே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீல் மேக்கர் முன்னாடி சேர்த்ததுக்கு இப்போ பாருங்கள், அதை விட நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இந்த தண்ணியோட சூட்டிலே பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ வேக வச்ச மீல் மேக்கரை இதில் சேர்த்து இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மீல் மேக்கரை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்பொழுதுக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளியை இது கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து இப்போ தக்காளியை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்து வந்திருக்கும். ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலே போதும். தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேருங்க, அப்படி இல்லைன்னா தேங்காயை துருவிட்டு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காயும் முந்திரி பருப்பையும் தக்காளி வெங்காயத்தை கூட கலந்து விடும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் இருக்கக்கூடிய சூட்டில் லைட்டாக கலந்து விட்டாலே போதும். அவ்வளோதான். இது நல்லா ஆறணும். இதை ஒரு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், தேங்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்பொழுதைக்கு இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக தக்காளி வெங்காயம் வதக்கின அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூளை ஒரு 10 செகண்ட் மட்டும் இந்த எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்கின பிறகு இது கூட இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூளோடு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். இந்த தூள் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இந்த மீல் மேக்கரை வந்து மசாலா கூட ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டாலே போதும். அவ்வளோதான். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மீல் மேக்கர் எல்லாத்தையும் அப்படி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை அதிகமாக நம்ம மாற்றி மாற்றி புழங்க வேணாம். இப்போ மீல் மேக்கரை வதக்குனா அதே பாத்திரத்திலே
ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன 4 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 3 பச்சை மிளகாயை நல்லா நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இதை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். இப்போ இந்த மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கிறது மாதிரி தெரிகிறதுனால திரும்பவும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு முறை கொதித்து வரட்டும், அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரேவி நல்லா இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் எதுவும் இருக்காது, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போதுமே நம்ம கழுவு உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கோம், அதனால இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கிரேவியை லைட்டாக தொட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து வதக்கும் போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் அழகாக மேலே மிதந்து தனியாக பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மீல் மேக்கர் கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, நான், பூரி, இட்லி, தோசை, சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.